யாக்கோபுடைய வாழ்க்கையில அவன் தேவ தூதர்களை சந்திக்கிற அனுபவத்தை பெற்றிருந்தான். ஆதியாகமம் 28 அதிகாரத்துல அவன் அந்த கல்லை வைத்து தூங்கும் பொழுது சொப்பனத்தை பார்க்கிறான். அவன் சொன்னான், இது சாதாரண இடமல்ல, இது வானத்தின் வாசல், மெய்யாகவே தேவன் இங்கே இருக்கிறார். ஏனென்றால் அந்த ஏணிப்படியிலே தேவதூதர் ஏறுவதையும் இறங்குவதையும் கண்டான். 32 அதிகாரத்துக்கு வரும்பொழுது 1-2 வசனத்தில் சொல்லப்படுகிற மக்னாயிம் என்று சொன்னால் தேவ தூதரின் சேனை. தேவன் உன்னை பாதுகாக்க தம்முடைய தூத சேனையை உனக்கு அனுப்பி தந்தார். உன்னை எல்லா தீமைகளுக்கு, அழிவுகளுக்கு, ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு விலக்கி பாதுகாத்தார். ஆகவே நீ தேவனுக்கு நன்றி செலுத்தவன். ஆண்டவரே, என்னை பாதுகாத்தீரே, உடைய தூதர்களை அனுப்பி என்னை எல்லா தீமைகளுக்கு விலக்கி ரட்சித்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.